இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் டைரக்ஷனில் சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற 3BHK தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். அரவிந்த் சச்சிதானந்தம் எழுதின 3BHK வீடு அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புலேருந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த படத்தோட கதை என்னன்னா, சரத்குமார் ஒரு சின்ன கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் தன்னோட மனைவி 2 பசங்களோட ஒரு வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லா குடும்பங்களையும் போல அவங்களுக்கும் எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரும் கனவா இருக்கு. அதுக்குன்னு தனியா காசு சேர்த்து வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த கனவை நெருங்கி போகும்போது வேற ஏதாச்சும் ஒரு திடீர் செலவு வந்துடுது, இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்ல தடங்களோ வந்து நிக்குது. இது போக அவரோட பசங்களோட படிப்பு செலவு, சித்தார்த் மற்றும் மீதா ரகுநாத் வந்து காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்க 2 பேரோட செலவு, மற்ற செலவுகள், வேற சில பிரச்சனைகள்னு சரத்குமாரை சுத்தி சுத்தி அடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, சரத்குமாரோட குடும்பத்தால கடைசியில வீடு வாங்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த 3BHK படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ், இந்த படத்தோட கதையும் ஒரு சில ஹார்ட் வார்மிங்கான காட்சிகளும் தான். இந்த படத்தோட தீமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூனிவர்சலாக அப்பீல் ஆகக்கூடிய ஒன்று தான். ஏன்னா சொந்த வீடு இல்லாதவங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் எப்படியாச்சும் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வாழ்நாள் கனவா இருக்கும். எனக்குமே கூட இந்த படத்தோட கதை பயங்கரமா ரிலேட் ஆச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 37 வயசு முடிய போகுது. இப்போ வரைக்கும் எனக்கும் சொந்த வீடு இல்லை. ஊர்லயும் சரி, சென்னையிலும் சரி வாடகை வீடு தான். பொதுவா சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பாரம்பரியமா பூர்வீக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிற அந்த பெயின் தெரியாது. ஏன்னா 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா வீடு மாறிட்டே இருக்கிறது, லொங்கு லொங்குன்னு எல்லா லக்கேஜும் தூக்கி போட்டுட்டு ஒரு ஏரியாவை மாறி மாறி போயிட்டு இருக்கிறது. வருஷம் ஆக ஆக நம்ம கொடுக்குற அந்த வாடகை ஏறிட்டே போகும். ஆனா ஒண்ணு, நம்ம அடுத்து போற வீடு வந்து அதோட சின்னதான ஒரு வீடா இருக்கும். இல்லைன்னா அவுட்டர்ல எங்கேயாவது மூவ் ஆகி போக வேண்டியிருக்கும். அது போக வந்து வீடு தேடி அலையும் போது பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜுக்கு வீடு கொடுக்க மாட்டோம், ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு வீடு கொடுக்க மாட்டோம், பேச்சுலருக்கு வீடு கொடுக்க மாட்டோம், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ்லாம் வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இத்தனை ரிஜெக்ஷன்ஸையும் தாண்டி போகும்போது, ஏதோ ஒரு வீட்டில் சுமாரான வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் போய் உட்காந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். சரி, இந்த வாடகை வீட்டு இம்சே வேணாம், சொந்த வீடு வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் சரத்குமார் கேரக்டர் பண்ணுற மாதிரியே ஒரு வீடு வாங்கலாம், இல்லை மனம் வாங்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது, நம்ம கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது, நகையை அடகு வச்சிடலாமா, சரி லோன் எடுக்க போகிறோம்னா அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்லாம் எல்லா கால்குலேஷனும் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கிடையில் ஒரு வருஷத்துலையோ இல்லை 6 மாதத்துக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னா, நாம பார்த்து வச்சிருக்கிற அந்த வீட்டோட ரேட் வந்து நம்ம பட்ஜெட்டை விட பல மடங்கு கிடுகிடுன்னு ஏறிடும். புதுசாக ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, இல்லை ஒரு மனப்பிரிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சிருக்காங்கனாலோ, அந்த வழியாக போகும்போது நிறுத்தி என்னன்னு விசாரிச்சுட்டு போவோம். எவ்வளோ ரேட் வருது, நம்மளால வாங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு போவோம். என்னோட அம்மாலாம் அந்த மாதிரி நிறைய கதையாக சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த லேண்ட் வந்து ஒரு காலத்தில் 300 ரூபா தான் இருந்துச்சு, இன்னைக்கு 2000 ரூபா ஆயிடுச்சு, அப்பவும் நம்மளால வாங்க முடியல, இப்பவும் வாங்க முடியல அப்படின்னு புலம்புவாங்க. பல வீடுகளில் இந்த புலம்பல் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இந்த படத்தில் நிறைய காட்சிகள் ஏதோ ஒரு வகையில் நம்மளோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வீடு வாங்கலாம், இல்லை பிளாட் வாங்கலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோம்னா, ஒன்று ரேட் ஏறிடும், அப்படி இல்லைன்னா அந்த காசுக்கு வேற ஏதாச்சும் ஒரு செலவு வந்துடும், இல்லை புதுசாக ஒரு பிரச்சனை வந்துடும், அதை அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது, இந்த படத்தோட ட்ரெய்லரோட முதல் ஷாட்ல வீட்டுக்குள்ள வெள்ளம் வர்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று காட்டுவாங்க. அந்த மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் குடும்பங்களோட சில பிரச்சனைகளை சூப்பராகவே ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. அதே போல ஒவ்வொரு முறையும் வீடு வாங்க முடியாம போறப்போ அந்த அப்பா கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்றாரு, என்ன பண்றாரு அப்படிங்கிறதாகட்டும், சின்ன வயசுலேருந்தே அவ தான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கா, இனிமே அவ சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சித்தார்த் சொல்லக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், இதெல்லாமும் ரிலேட்டபிளா இருந்தது. படம் நெடுக அங்கங்க சில சின்ன சின்ன வசனங்களும் ரொம்பவே இயல்பா இருந்தது. வீடு அப்படிங்கிறது ஒரு மரியாதை இல்லையா அப்படின்னு சரத்குமார் கேட்கறது, நம்ம கிட்ட காசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அக்கௌண்ட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், இல்லை நம்மளோட பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போட்டுருவானுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேரக்டர் சொல்றதுன்னு ஒரு சில வசனங்களை உதாரணமா சொல்லலாம். அதே போல இப்படிலாம் ஷார்ட்ஸ் போட்டுலாம் மொட்டை மாடியில் நிற்கக்கூடாது அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லும்போது, இந்தாலே சட்டை கூட போடாம தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு தங்கச்சி சொல்றது, இந்த மாதிரி சில காட்சிகளும் ரசிக்கும்படி இருந்தது. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பெர்ஃபார்மன்சஸ். ஆரம்பத்துல ஒரு சில காட்சிகள்ல ஒரு ஸ்கூல் பையனா சித்தார்த்தும், ரொம்பவே மென்மையான வெகுலியான ஒரு அப்பாவா சரத்குமாரும் கொஞ்ச நேரம் செட் ஆகாத மாதிரி இருந்தது, ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்சது. ஆனா போக போக அடுத்தடுத்த காட்சிகள்ல அது எதுவுமே பிரச்சனையா இல்லை. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த காட்சிகள்ல சிறப்பாகவே இருந்தது. குறிப்பா சரத்குமார் அவர்களுக்கு அவரோட கெரியர்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அவரோட கட்டுமஸ்தான அந்த பிசிக்கையும் தாண்டி அந்த கேரக்டராகவே அவரை பார்க்குற அளவுக்கு ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாரு. ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த சீன், நான் தோத்தாலும் என் பையன் ஜெயிச்சிருவான்னு சொல்ற சீன், தன்னோட தம்பி வீட்டுல போய் பேசுற சீன்னு பல காட்சிகளை சொல்லலாம். சித்தார்த் தன்னால முடியாட்டியும் கூட தன்னோட குடும்பத்துக்காக ஜெயிக்க நினைக்கிற, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கிற ஒரு வல்னரபிளான கேரக்டர்ல கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. கம்பேரிட்டிவ்லி கம்மியான ஸ்கிரீன் பிளேஸ் இருந்தாலும் அவரோட லவ் இன்ட்ரெஸ்டா வரக்கூடிய சைத்ராவும், அவரோட தங்கச்சியா வரக்கூடிய மீதா ரகுநாத்தும்
பிரமாதமா நடிச்சிருக்காங்க. குறிப்பா தன்னோட புகுந்த வீட்டை பத்தி தன்னோட அப்பா அம்மா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் சொல்ற சீன்ல மீதா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அம்ரித் ராம்நாத்தோட பின்னணி இசையும் தினேஷ் கிருஷ்ணன் மற்றும் ஜித்தினோட சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய அசர்ட்டா இருந்திருக்கு. இந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு டைரக்டரோட விஷனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு. அடுத்ததா சில மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட், அதை மனசுல வச்சுட்டு மேற்கொண்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, இந்த படத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னா, இது எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கணும் அப்படிங்கிறதுலே இந்த படத்தோட டீமுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்திருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொந்தமா வீடு வாங்குறதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத காட்டுற ஒரு படமாவும் இல்லாம, ஒரு நல்ல ஃபீல் குட் படமாவும் இல்லாம, இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கக்கூடிய, கொஞ்சம் பிளாஸ்டிக்கா செயற்கைத்தனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு படமா தான் ஆயிடுச்சு. ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத அந்த காலத்துல 30 வருஷம் முன்னாலேயே இயக்குனர் பாலுமேந்திரா அவர்கள் அப்பவே ஒரு படமா எடுத்துட்டாரு. இன்னைக்கு தேதிக்கு ஒரு வீட்டை வாங்குறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இப்பவும் நிறையவே ஸ்கோப் இருக்கக்கூடிய, பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிரமாதமான கதை தான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல சந்திக்கக்கூடிய தோல்விகள்னு வேற ரூட்ல போயிட்டாங்க. ஆனா அதையும் எஃபெக்டிவா சொல்ல தவறிட்டாங்க. படம் முழுக்க கதை எங்கேயுமே நகராம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் தோணுது. வீடு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க, காசு எடுத்து வைக்கிறாங்க, கரெக்டா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது, ரொம்ப சோகமாயிடுறாங்க. திரும்ப அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றாங்க, காசு சேர்க்கிறாங்க, வீடு வாங்கலாம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது. இந்த மாதிரி தான் திரும்ப 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 இதே விஷயம் தான் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி கதையில ஒரு 3-4 தடவை ஆனா பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5-6 தடவை ஆயிடுது. பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. கதை இப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தான் ஆடியன்ஸ் நாமளே யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். நாம என்ன யோசிக்கிறோமோ அதே தான் அடுத்தடுத்த சீன்ஸாவும் வருது. அதனால எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரா, ப்ரெடிக்டபிளா இருக்கு, ரொம்ப கிளிஷேடா இருக்கு. அதுலயும் குறிப்பா சித்தார்த் கேரக்டருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு அவரே சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸ் எதுவுமே ஏத்துக்கும்படியாகவும் இல்ல, கொஞ்சம் கூட கன்வின்சிங்காகவும் இல்ல. எல்லாமே ரொம்ப அந்த கேரக்டர் பண்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் குதர்க்கமா தான் இருக்கு. தோத்துட்டே இருக்கிறது, பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்கிறதுன்னு இப்படியே போயிட்டு இருக்கிற இந்த படத்துல நெகட்டிவிட்டி தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்துல நமக்கு ஹோப் கொடுக்குற விஷயங்கள்னா, அப்பா டாலி எக்ஸாம் ஜெயிக்கிற அந்த சீனும், கேம்பஸ் இன்டர்வியூல ஒரே ஒரு ஆள் செலக்ட் ஆகிற அந்த சீனும் தான். இந்த மாதிரி அங்கங்க வரக்கூடிய ரொம்ப ரேரான சில மொமெண்ட்ஸ் தான். லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது இந்த கேரக்டர்ஸோட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் எப்படியாச்சும் தீந்துராதா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டுக்காக நம்ம படம் முழுக்க காத்துட்டு இருக்கோம். கடைசி 1/4 மணி நேரம் வரைக்குமே நம்ம காத்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப ஆவரேஜா தான் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மெலோ டிராமாட்டிக்கா, திரும்ப திரும்ப நிறைய ரெப்படிட்டிவான விஷயங்களால, கதை எங்கேயும் நகராம ஒரே இடத்துல இருக்கிறதால நம்மள ரொம்பவே டயர்ட் ஆக்கிடுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்குது. அதாவது அந்த டனலோட முடிவுல தெரியக்கூடிய வெளிச்சம் மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்குது. படம் முடியறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாலேயே அந்த குடும்பம் வீடு வாங்குற பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. சரி, இப்பதான் வீடு வாங்க போறாங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்கு இந்த கதையில என்ன சொல்ல போறாங்க? அடுத்து இன்னும் 1 மணி நேரத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட தான் இந்த படத்தை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதுக்கப்புறமும் வேற வேற என்னென்னமோ விஷயங்கள்லாம் வருது. ஆனா அது எதுவுமே கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்ல. வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவுமே கோர் ஸ்டோரிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம தனித்தனி சப்ளாட்ஸா தான் ஓடிட்டு இருக்கு. தங்கச்சியோட கல்யாண பிரச்சனை, சித்தார்த்துக்கு பொண்ணு பார்க்கும்போது அதுல ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றப்ப பிரச்சனை, கல்யாணம் பண்ணதுக்கு பின்னால வீட்டுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனைன்னு இது எதுவுமே ஆர்கானிக்காவும் இல்ல, சுவாரஸ்யமாவும் இல்ல. எல்லாமே தனித்தனி கதையா, தனித்தனி எபிசோடா தான் ஓடிட்டு இருக்கு. பணத்துக்கும் நிம்மதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நிறைய பிலாசபி எல்லாம் பேசுறாங்க. ஆனா அதுவும் வெறுமனே வசனமா தான் கடந்து போகுது, அவ்வளவுதான். சித்தார்த், சைத்ரா இவங்க 2 பேருக்கான அந்த லவ் சீன்ஸும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஸ்கூல் சீன்ஸ்ல இருந்தே ரொம்ப யூஷுவலா தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்க ரொம்பவே ரியலிஸ்டிக்கா ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டியா தான் இருக்கு. அது எந்த விதத்திலுமே நிஜத்துக்கு நெருக்கமான ஒரு படமா இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, கடைசியில இந்த பையன் கேரக்டர் தன்னோட வேலையை தூக்கி போட்டுட்டு என்ன பண்றாரு, ஒரே பாட்டுல எந்த அளவுக்கு நல்லபடியா முன்னேறாரு அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, லிட்ரலி சூரியவம்சம் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருந்தது. கடைசியில தான் மனசுக்கு பிடிச்சத பண்றது, ஸ்க்ராட்ச்ல இருந்து திரும்பவும் ஆரம்பிக்கிறது. இந்த மொத்த காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அன்ரியலிஸ்டிக்கா, இன்ஆர்கானிக்கா தான் இருந்தது. அதே போல 8 லெவல் ஆஃப் இன்டர்வியூ வச்சு கேம்பஸ் இன்டர்வியூலே பயங்கரமா ஃபில்டர் பண்ணி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா, அது நிச்சயமா படு பயங்கரமான பெரிய கம்பெனியா தான் இருக்கும். அப்படி ஒரு கம்பெனியில ஹீரோ வேலைக்கு சேர்றாரு அப்படின்னா, நிச்சயமா அவரோட வாழ்க்கை ஒரே நாள்ல தலைகீழா மாறிடுற மாரி, பயங்கரமா அவர் லைஃபே மாறிடுற மாரி தான் இருக்கும். ஏன்னா மினிமம் ஒரு ₹1,00,000 சம்பளமாவது குடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனிங்கிற மாரி தான் அவங்க காட்டுறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு நல்ல கம்பெனியில வேலை பார்க்கும்போது, வீடு வாங்குறது அப்படிங்கிறது ஹீரோவுக்கு ஏன் அவ்வளோ சிரமமா இருக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொன்னு, அவ்வளோ நல்ல கம்பெனிய விட்டுட்டு ஹீரோ எதுக்காக வேற கம்பெனியில போய் சேர்றாரு?
வாரத்துல 6 நாள் ஒர்க் பண்ண சொல்ற அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஒர்க் கல்ச்சர் இருக்கிற ஒரு மொக்க கம்பெனில போய் அவர் ஏன் சேர்றாரு அப்படிங்கிறதும் புரியல. அது போக இன்னைக்கு தேதிக்கு வீடு வாங்குறதுக்கான அந்த ஹவுசிங் லோன் அப்ரூவ் ஆகுறதெல்லாம் அவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ், ரொம்ப குதிரை கொம்பான ஒரு விஷயம் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. அந்த லோன் அப்ரூவ் ஆன பின்னால இஎம்ஐ கட்டுறது தான் பெரிய சேலஞ்ச். அடுத்த 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துக்கு நீங்க கரெக்டா உங்களால இஎம்ஐ கட்ட முடியுமா, உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பெரிய சேலஞ்சா இருக்கும். இந்த படத்துல ஒரு சீன்ல ஹவுசிங் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அந்த பேங்க் மேனேஜர் கால் பண்ணும்போது ஹீரோவும் அவரோட மனைவியும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா உங்க மாச சம்பளம் வந்து 30,000 இல்ல 40,000 இருந்தாலே உங்க சம்பளத்துக்கு ஏத்த மாரி ஹவுசிங் லோன் அப்படிங்கிறது ஈஸியாவே அப்ரூவ் ஆகும். நீங்க டவுன் பேமெண்ட்டுக்கான அந்த ஒரு அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணா போதும். அதுக்கும் கூட நிறைய பேர் இப்பலாம் வந்து பர்சனல் லோன் வாங்கிடுறாங்க. கையில காசே இல்லாம மொத்தமா லோனுக்கு போறாங்க. ஒரு சாலரிட் எம்ப்ளாயிக்கு ஹவுசிங் லோன் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்ல. ஸோ இந்த மாரி விஷயங்களால தான் இந்த படம் நிஜத்துக்கு நெருக்கமாவும் இல்லாம, ஒரு கமர்ஷியல் படமாவும் இல்லாம ரொம்ப மீடியோக்கர் ஆயிருச்சு. மொத்தத்துல இந்த 3 பிஹெச்கே திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கதைய, எக்கச்சக்கமான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளாட்ட ரொம்பவே ஆவரேஜான ஒரு படமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பர்சனலா எனக்கு இந்த படம் அண்டர்வெல்மிங்கா தான் இருந்தது. ஒரு சில காட்சிகள் தவிர இந்த படம் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. இந்த படத்துல இருக்கக்கூடிய எமோஷன் நிறைய காட்சிகள்ல எனக்கு கனெக்ட் ஆகல. ஒருவேளை உங்களுக்கு ஸ்லோ பேஸ்ட் எமோஷனல் டிராமாஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த 3 பிஹெச்கே படத்தை தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thinking